ரேடியோ சிட்டி பாட்காஸ்ட். ரேடியோ சிட்டி பாட்காஸ்ட். மனிதர்களுக்கு இருக்கக்கூடிய அதீத புலனாற்றல் விலங்குகளுக்கும் பறவைகளுக்கும் இருக்குன்னு சொன்னா உங்களால நம்ப முடியுமா? வேட்டைக்காரர்கள் இத பத்தி நிறைய தகவல்கள் கொடுத்திருக்கிறாங்க. தங்களை கொல்றதுக்காக புதர்ல பதுங்கி இருக்கக்கூடிய புலிய மோப்பத்தின் மூலமா மட்டுமல்லாம தங்களோட உள் உணர்வின் மூலமாவும் ஒரு மான் தெரிஞ்சுக்கிறதுன்னு சொன்னா நம்பவே முடியல. அடுத்த நொடியில அதோட காதுகள் உயருது, கால்கள் விரைக்குது, உடல் முழுதும் ஒரு நடுக்கம் பரவுது, விருட்டுன்னு பாய்ந்து தப்பி ஓடுது. ஒரு வேட்டைக்காரர் இதை விளக்கும் பொழுது மனிதனை விட விலங்குகளுக்கு அதீத புலனாற்றல் இருக்குங்கிறத நம்மளால நம்ப முடியுது. சரி, இயற்கை சீற்றங்கள் ஏற்படுறப்ப மனிதர்களுக்கு முன்பாகவே விலங்குகளுக்கு உள்ளுணர்வின் மூலமா இது தெரிஞ்சிடுதுங்கிறத எத்தனை பேரால நம்ப முடியுது? ஹாய், நான் உங்க ஆர்ஜே ஜான். நீங்க கேட்டுட்டு இருக்குது ரேடியோ சிட்டியின் மர்மதேசம் பாட்காஸ்ட். ரேடியோ சிட்டி பாட்காஸ்ட். இந்திய பெருங்கடல்ல சுனாமிங்கிற ஆழி பேரலை ஏற்பட்டு இந்தியா, இலங்கை, இந்தோனேஷியா, தாய்லாந்துன்னு பல பகுதிகளில் பல லட்சம் மனித உயிர்களை விழுங்குச்சு. இந்த கோரமான சம்பவம் 2004 டிசம்பர் 26 நடந்ததை யாராலையும் மறக்க முடியாது. சுனாமி ஏற்பட போகுதுன்னு அறிவியலாளர்கள் கண்டுபிடிச்ச அந்த உபகரணங்கள் சொல்றதுக்கு முன்னாடியே சுனாமியோட விபரீதத்தை பத்தி நிறைய விலங்குகள் உணர்ந்ததாகவும் சொல்லியிருந்தாங்க. சுனாமி ஏற்படுறதுக்கு முதல் நாள் தாய்லாந்துல இருந்த யானைகள் காரணமே இல்லாம தொடர்ந்து பிளிருச்சான். வாகனங்கள் அதை அதட்டின பின்னாடி கூட யானைகள் நிலை கொள்ளாம தவிச்சதோட தங்களோட தும்பிக்கைய மேல உயர்த்தி பிளிர்னதை நிறுத்தவே இல்லைன்னு ஒரு பத்திரிகை செய்தி சொல்லுது. இதே போல கடல்ல ஏற்பட போற ஆழி பேரலைய உணர்ந்த காரணத்தினால இலங்கை கடல் பகுதியில இருந்த டால்பின் மீன்கள் வழக்கத்துக்கு மாறா தொடர்ந்து தண்ணீருக்கு மேல தாவி தாவி காற்றுல குதிச்சபடியே இருந்துச்சான். இரவுல மட்டும் வெளியே வர்ற வவ்வால்கள் நூற்றுக்கணக்கான எண்ணிக்கைகள்ல பகல் நேரத்துல பதறியபடி அங்கும் இங்கும் திரிஞ்சத மக்கள் புரியாம வேடிக்கை பார்த்திருக்கிறாங்க. மக்களுக்கு தெரியறதுக்கு முன்னாடியே விலங்குகளுக்கு நடக்க போற இயற்கை சீற்றத்தை மோப்பம் பிடிக்கக்கூடிய சக்தி இருந்துச்சுன்னு சொன்னா உங்களால நம்ப முடியுதா? சோ விபரீதம் ஏதோ ஏற்பட போகுதுங்கிறத இந்த விலங்குகள் முன்கூட்டியே தெரிஞ்சுக்கிட்டு சுனாமி, கடல் சீற்றம் ஏற்படுறதுக்கு முன்பாகவே கடல்ல வாழக்கூடிய மீன்கள் நீர்பரப்புல இருந்து வெளியே குதிச்சு தங்களை பாதுகாத்துக்கிறோங்கிறத பலரும் சொல்லியிருக்கிறாங்க. நம்மளை சுத்தி என்ன நடக்குதுங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்கு அறிவியல் உலகம் நிறைய கருவிகளை கண்டுபிடிச்சிருந்தா கூட அந்த கருவிகள் கண்டுபிடிச்சு சொல்றதுக்கு முன்னாடியே நம்முடைய பழந்தமிழர்கள் விலங்குகள் மூலமா அதை அறிஞ்சுக்கிட்டாங்கிறது நம்ம எல்லாருக்கும் நல்லாவே தெரியும். மழை வரப்போகுதுங்கிறத மயில் தோகை விரிச்சு ஆடும் பொழுதே மழை வரப்போகுதுங்கிறத நம்ம அறிஞர்கள் தெரிஞ்சுக்கிட்டாங்க, நம்முடைய மூதாதையர்கள் தெரிஞ்சுக்கிட்டாங்க. ஒவ்வொரு விஷயத்துக்கு பின்னாடியும், ஒவ்வொரு விலங்கினுடைய செயல்களுக்கு பின்னாடியும் இருக்கக்கூடிய இயற்கை சூழ்நிலைகளை அவங்க புரிஞ்சுக்கிட்டது தான் அந்த சக்சஸ்ஃபுல்லான லைஃபுக்கு அர்த்தம். ஆனா இன்னைக்கு மனிதனை விட விலங்குகள் புத்திசாலிகளா இருக்கு. அதனுடைய அதீத புலனாற்றல் நம்மள வியக்க வைக்குது. நான் உங்க ஆர்ஜே ஜான். நீங்க கேட்டுட்டு இருக்குது ரேடியோ சிட்டியின் மர்மதேசம் பாட்காஸ்ட்.